சொன்ன சொல் தவறாத நியாயவாதிகளாக தான் இந்த கும்பராசி அன்பர்கள் நீங்கள் பெரும்பாலும் இருக்கீங்க. அப்படி இருந்தாலுமே பாருங்கள், கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும். உங்களோட மனசை ஒரே நிலையில் கட்டுப்படுத்தக்கூடிய பக்குவம் இருந்தாலுமே இந்த கோபத்தால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சவங்களா நீங்கள் இருக்கீங்க. தனக்கு பிடிச்சவங்க கிட்ட நெருங்கி பழகுவீங்க, பிடிக்காதவங்கள ஏறெடுத்தும் கூட பார்க்க மாட்டீங்க. எவ்வளோ பெரிய பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து வந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக பிடிக்காது. அதை துட்சமாக நினச்சி தூக்கி எறிஞ்சிருவீங்க. உண்மையான அன்புக்கு அடிபணியக்கூடியவங்க கும்பராசி அன்பர்கள் நீங்கள். கும்பராசிக்காரங்க உண்மையை மட்டுமே பேசுகிறத குறிக்கோளாக கொண்டவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த தப்பு செய்கிறவங்கள பார்த்தா தயவதாட்சணியை பார்க்காம தண்டிக்கக்கூடியவங்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. தன் கூட யார் பழகிறாங்களோ அவங்கள துல்லியமாக எடை போட்டு கண்காணிக்கிறதுல வல்லவர்களாக நீங்கள் இருப்பீங்க. பரந்த நோக்கம் கொண்டவங்களாக இருந்தாலும் தன்னோட சொந்த பொருட்களை மற்றவங்களுக்கு தானம் அளிக்கிறதுல கில்லாடிகளாக இருப்பீங்க. அதே போல் மற்றவங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளில் நீங்கள் தேவையில்லாமல் தலையிடவும் மாட்டீங்க. பம்பு சண்டைக்கு போக மாட்டீங்க. வந்த சண்டையாக இருந்தால் சும்மா விட மாட்டீங்க. எந்த காரியத்தையும் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் கும்பராசிக்காரங்களுக்கு ஜோதிடம், மாந்திரிகம் போன்ற விஷயத்தில் அதிகமாக ஈடுபாடு இருக்கும். ஏன்னா உங்களோட 16ஆம் இடம் லாபஸ்தானம். கோதண்ட குரு, தனுசு குரு அந்த இடத்தின் அதிபதியாக இருக்கிறாரு. அரசாங்கம் தொடர்பான தொழில்களில் ஒப்பந்ததாரராக பெரும்பாலும் நீங்கள் இருப்ப வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத வகையில் மொத்தமாக பணம் சேர்க்கை உங்களுக்கு வரும். அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்தோடு பெரும்பாலும் தொடர்புடையவங்களாக நீங்கள் இருப்பீங்க. இதனால் நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடியவங்க நீங்கள். கும்பராசியில் பிறந்தவங்களோட மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய வாழ்க்கை துணையால் பல நல்ல உயர்வுகளை பெறக்கூடிய அமைப்பில் நீங்கள் இருக்கீங்க. இப்படி இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமாக அமைஞ்சிருக்கு? இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயத்தை ஏற்படுத்துது? அதாவது நீங்கள் நினச்ச விஷயம் அது போலவே நடக்குமா? என்ன பலமாக அமையும், என்ன பலவீனமாக இருக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும், இது குறித்த ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கும்பராசி சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டது. இந்த கும்பத்தில் அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதியில் 1, 2, 3ஆம் பாதம் அமைஞ்சிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாட மனசார நம்பிக்கையோடு செஞ்சுவாங்க. உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு, எல்லா வகையிலுமே நன்மை கண்டிப்பாக சிவபெருமானின் அருளால் நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவபெருமானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு, நன்மை இதை நீங்கள் பெற முடியும். இப்போ கூட உங்கள் மனசில் நம்பிக்கையோடு ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு இந்த பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக அது நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்களோட ஜாதக அமைப்பால் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். மறக்காமல் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி ஜாதக கணிப்பு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு இந்த வாரம் கிரக சூழல் எப்படி இருக்குது, இதனால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத நாம் தெளிவாக இப்போ பார்க்கலாம் வாங்க. கும்பம் அவிட்டம், சதயம், பூரட்டாதி 3 நட்சத்திரங்களும் கொண்டது. உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை அப்படின்னு பார்த்தா இந்த ராசி ஸ்தானத்தில் பாருங்கள், சூரியன், புதன், ராகு, செவ்வாய் 4 கிரக சேர்க்கையும் அமைஞ்சிருக்கு. இதில் புதன் வக்கர இயக்கத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. அடுத்த ஸ்தானம் தனவாக்கு குடும்பஸ்தானம். சுக்கிரன், சனி ஒரே இடத்துல இருக்காங்க. பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான், அதுவும் வக்கர இயக்கத்திலையும். கலசரஸ்தானத்தில் கேது பகவானும், லாபஸ்தானத்தில் சந்திரனும் இருக்கிறாங்க. இந்த ஒரு கிரக நிலைகள் இந்த வாரம் உருவாகியிருக்கு. இதை பார்க்கும் பொழுது இந்த கும்பராசிக்கு புண்ணிய பலன்களை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாரம். கண்டிப்பாக நீங்கள் இந்த வாரம் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறது அவ்வளவு சிறப்பான யோகத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. வரக்கூடிய பலனை இரட்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா புண்ணிய பலன் அதிகரிக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த நபர் குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல ஒரு உயர்வுக்கு வர முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். ராசியில் செவ்வாய், புதன், ராகுவோருக்கு குரு பார்வையில் ஏற்படுது. பூர்வ புண்ணியஸ்தானம் இதனால் வலிமை பெறுது.
பொருளாதாரத்துலேயுமே நல்ல ஒரு நிலைமை மேம்பாட்டுக்கு வருது. கொடுத்த வாக்குறுதி இப்போ பாருங்கள் கண்டிப்பாக பலிக்கும். தோல்வி மனப்பான்மை நீங்கி நீங்கள் ரொம்பவுமே சுறுசுறுப்பாக செயல்பட போடுவீங்க. பதவியில் நிலவிய அவப்பெயருமே உங்களை விட்டு விலகும். கூடி இருக்கிறமே எல்லாரும் உங்களை சுற்றிக்கிறவங்களுமே ஆச்சரியத்தில் பார்க்க போகிறாங்க. அவ்வளவு சிறப்பாக உங்களை பணியை செய்வீங்க. அரசியல்வாதிகளுக்கு உயர் பதவியில் அமரக்கூடிய பாக்கியம் இப்போ கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. பிள்ளைங்களால் ஏற்பட்ட மன சங்கடம் உங்களை விட்டு முழுமையாக நீங்கும். காதல் திருமணத்துக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ பாருங்கள் உங்கள் முயற்சி கண்டிப்பாக சித்திக்கும் வகையில் அமையும். அதே போல் மறுமணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு மறுமணமும் நல்லபடியாக நடக்கும். இந்த வாரம் கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் முழுமையாக நிவாரணம் கிடைக்க பெற்று சந்தோஷமாக வாழக்கூடிய அமைப்பு உருவாகி இருக்குன்னு சொன்னோம். அதனால தான் இந்த காலகட்டம் அவ்வளோ சிறப்பான யோகமான வாரம் அப்படின்னு சொன்னோம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த உதவி எந்த நல்லது செய்கிறீங்களோ அந்த உதவி அந்த நல்லது பல மடங்கு உங்களுக்கு திரும்ப வந்து சேரும். ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்யுங்க. இதனால் நல்ல ஒரு உயர்வை பெறுவீங்க. உங்ககிட்ட யார் ஒருத்தர் இல்லைன்னு வந்து கேட்டாலும் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்து உதவி செய்யுங்க. இதனால் கண்டிப்பாக உங்களுக்கு உயர்வு வரும். உயர்கல்வியில் உங்களோட முயற்சிகளும் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துது. விண்ணப்பித்த வீடு வாகனம் அந்த வாகனம் வாங்குவதற்கான கடன் கிடைக்கும். சகோதர சகோதரிகளின் பண தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டிய நிர்பந்தம் வரலாம். கடந்த காலத்தில் உடல் பாதிப்புகளால் அவதிப்பட்டு வந்த நீங்கள் உடல் பாதிப்பிலிருந்து முழுமையாக நீங்கி உடல் ஆரோக்கியம் பெறுவீங்க. சிலர்லாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை தவணை முறையில் வாங்கக்கூடிய அமைப்பு கூட இருக்குது. திருமணமான இளம் பெண்களுக்கு கருவுறுதல் நடைபெறும் வாய்ப்பும் இருக்குது. பெரும்பாலும் நீங்கள் எப்பவுமே அமாவாசை தினத்தில் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறது சிறப்பான உயர்வையும் நன்மையும் ஏற்படுத்தும். இந்த ஒரு விஷயத்தையும் இந்த ஒரு வழிபாட்டையும் தவறாமல் நீங்கள் எப்பவுமே பண்ணுங்க இந்த கும்பராசி அன்பர்கள். அதனால் நீங்கள் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுருங்க. இந்த வாரம் என்ன விஷயம் ஒரு சாதகம் இல்லாமல் நடக்குதுன்னு பார்த்தா இந்த வாரம் விரும்பாத இடமாற்றம் வரலாம். குறிக்கோள் இல்லாமல் வீணாக கொஞ்சம் அலைய வேண்டியதாக இருக்கும். இதனால் செலவும் கொஞ்சம் அதிகரிக்கும். ஆனால் பாருங்கள் உங்கள் சகோதரர்கள் மூலம் நல்லது நடக்குது. மன தைரியம் அதிகரிக்குது. புதிய நட்பு ஒரு சிலருக்கு சிறப்பான உயர்வை ஏற்படுத்துது. அப்படி இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டால் நல்லதாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத தங்கு தடை வரலாம். அதே போல் பண வரத்து இருந்தாலும் அதுக்கான தேவை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களால நன்மையும் உண்டாக வாய்ப்பு இருக்குது. கவனமாக செயல்பட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் நீங்கள் உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நினச்சதை சாதிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வேகம் இருக்கும். நினச்சது சாதிக்கணும் அப்படிங்கிற வேகத்தில் பணிபுரிங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். சிலருக்கெல்லாம் உங்களுக்கான பணிகளை சிறப்பாக செய்கிறதுனால பாருங்கள் பதவி உயர்வையோ புதிய பொறுப்புகளையோ பெறக்கூடிய அமைப்பை உண்டாக்க முடியும். ஒரு சிலர்லாம் வேலை விஷயமா குடும்பத்தை விட்டு வெளியில் தங்குறமான சூழல் வருது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்குது. விருந்தினர் வருகை உங்களோட இல்லத்திலே இப்போ அமையுது. அதே போல் இந்த வாரம் ரொம்ப நாளாக வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கணும் அப்படின்னு லிஸ்ட் போட்டு வச்சுருப்பீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. திருமண முயற்சியில் நல்ல ஒரு சாதகமான பலன் இருக்குது. பிள்ளைங்களோட சந்தோஷமான பொழுது கழிக்கக்கூடிய அமைப்பு. பெண்களுக்கு அடுத்தவங்க கிட்ட உங்கள் வேலைக்காக கொஞ்சம் வீணாக அலைய வேண்டியதாக இருக்கும். ஆனாலும் பாருங்கள் மன தைரியம் அதிகரிக்குது. எந்த ஒரு விஷயத்திலையும் கூடுதல் கவனத்தோடு செயல்பட்டால் நல்லதாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற முழு மூச்சை படிக்கிறது சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். புதிய நட்பு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆலோசனையுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புக்கு உதவியாக இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. அவிட்டம் 3, 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரம் சுமாராக இருக்கும். எதிர்பார்த்த பணவரவு இருந்தாலும் வியாபாரம் தொடர்பாக செலவு கொஞ்சம் அதிகரிக்கும். போட்டிகள் தொல்லை தராமல் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணி சுமை குறைந்து காணப்பட போகிறீங்க. வேலை திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டு அங்கீகாரம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இதுவரை இருந்து வந்த நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்பாட்டுக்கு வருது. அவங்களோட நல்ல அக்கறை காட்டுங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. பிள்ளைங்கிட்ட கவனமாக எதையும் எடுத்து சொல்கிறது நல்லது. பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைக்கான தீர்வு இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும். சொத்து சம்பந்தமாக செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நன்மை நல்ல ஒரு உயர்வு உங்களுக்கு இந்த வாரம் வரும். அடுத்து பூரட்டாதி. இதில் 1, 2, 3ஆம் பாதம் இருக்குது. இந்த வாரம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவசரப்படாமல் நிதானமாக
மனதில் பதியும்படி பாடங்களை படிக்கிறது கூடுதல் மதிப்பெண் பெற உதவியாக இருக்கும். உங்கள் திறமை இப்போ வெளிப்படும். அடுத்தவங்க யாரும் குறை கூற முடியாத அளவுக்கு நீங்கள் உறுதியாக செயல்படுவீங்க. எல்லா விஷயத்திலுமே லாபம் தான். காரியங்களும் வெற்றிகரமாக நடக்கும். இந்த வாரம் வரக்கூடிய நன்மை அதிகரிக்கும், தீமைகள் விலகும். பரிகாரமாக பெருமாளை தரிசனம் செய்து வருவதால் வரக்கூடிய எதிர்ப்புகள் நீங்கும். எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக நடக்கும். கொடுக்கல் வாங்கல் சீராயிருக்க பெருமாளின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த நேரத்தில் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்கள் கும்பராசி வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.